படம் பார்த்தீங்க, படம் பிரமாதமாக இருக்குது. சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு தெளிவான ஒரு கதையை எடுத்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. படத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபி பிரமாதமாக இருக்குது. அதேமாதிரி நடித்த நடிகர்கள் வந்து யதார்த்தமாக புது நடிகர் நிறைய இருந்தாலும் யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சாங்ஸ் பிரமாதமாக இருக்குது. ஸோ அது மியூசிக் டேரக்டருக்கு வந்து வாழ்த்துக்கள். அதுமாரி வந்து கேமராமேன் வாழ்த்து சொல்லலாம். நான் ஒரு இயற்கையாக அழகாக அந்த லைட்டிங்கில் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து ஸ்கிரிப்டில் கரெக்டாக ஒரு கோரியாக போயிட்டுருக்குது. அதுமாரி வந்து நடித்த ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் எல்லாமே நடிச்சிருக்காங்க. அவங்களோட நடிப்பு பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இருக்குது, பார்க்கலாம். ஸோ அந்த படம் வந்து இன்றைக்கி வந்து பெரிய பட்ஜெட் படங்களே வந்து 2 மணி நேரம் தேட்டரில் உட்காந்து பார்க்க முடியல. சின்ன படம் போனதே தெரியல. உள்ளே உட்காந்துருந்து எந்திரிச்சு வந்திருக்கு, அழகாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கலாம். படம் வந்து எந்த இடத்துல ஒரு ஆபாசம் இல்லாமல் நல்லா இருக்குது. நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து மூட நம்பிக்கை எதிரான ஒரு அருமையான கருத்து இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இன்னமும் வில்லேஜில் வந்து பேய் பிசாசு பூதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எதுவுமே கிடையாது. அதை வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டம் வந்து இப்படி சொல்லி எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அதுக்கு எதிராக எடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பார்க்கலாம், படம் பார்க்கலாம், எந்த தப்பும் இல்லை. இது என்ன இந்த பேய் அப்படின்ற அந்த இதை ஸ்கிரிப்ட் வச்சு எடுத்திருக்காங்க. இந்த ஜென்ரேஷனே ஒரே ஒருத்தர் சொல்கிறது தான், பேய் எதுவுமே இல்லை, எல்லாருமே மூட நம்பிக்கை தான். பட் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அவங்களோட எஃபர்ட் போட்டிருக்காங்க. டேரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், அதில் நடித்த ஹீரோஸ் எல்லாமே அந்த காடு நாகர்கோயிலோட லொக்கேஷன் வந்து அப்படியே ஃபுல்லாகவே எந்த எடிட்டும் இல்லாமல் நேச்சராக கட்டியிருக்காங்க. உள்ளே உட்காந்து அந்த 3 மணி நேரம் பார்க்கும்போது அந்த நாகர்கோயில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் தான் அங்கே இருந்துச்சு. மற்றபடி மற்ற படத்தில் டப்பிங் பேட் வேர்ட்ஸு அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை. எல்லாருமே அந்த ஒரு காடுங்க மலைகள் அதில் தான் நிறைய அருவிகள்லாம் நிறைய கட்டினாங்க. படம் நல்லா பார்க்கலாம். தேங்க்யூ சார். படம் எப்படி சார் இருக்கு சார்? சார் படம் எப்படி சார் இருக்கு? மேடம் நீங்கள் பேசணும் மேடம். படம் வாய்ஸ்க்கு சார் இருக்கு. படம் எப்படிங்க? பரவாயில்லைங்க, சுமாராக காமெடியாக இருக்குது, கொஞ்சம் லாஸ்ட்டாக நல்லா தான் இருக்குது, ஓரளவுக்கு பரவாயில்ல. படம் லாஸ்ட் பாட்டு கொஞ்சம் காமெடியாக இருக்குது, குத்து பாட்டு எப்படி மாதிரி படம் இருக்கு சார்? படம் எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார். சொல்லுங்க. நட்சத்திர மாதிரி பாடல் நல்லா இருக்கு சார். சார் படம் சார் இருக்கு, நல்லா இருக்கு. ஐயா நீங்கள் நடிச்சது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் விரைவில் அந்த காமெடியாக நல்லா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப காமெடி நல்லாவே பண்ணிக்கிறீங்க. நல்லா படம் எப்படி இருக்கு? படம் சுமாராக தான் இருக்குது, நல்லா இருக்கு, பரவாயில்ல. ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா வர படம்லாம் கொஞ்சம் விட்டு குத்து காமெடியாக பண்ணியிருக்காரு நம்ம நண்பர். அவர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் நல்லா இருக்கு, லொக்கேஷனும் நல்லா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. மேடம் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. பாட்டு சார்? சார் பாட்டு கண்கள் இருந்தாலும் பாட்டு நல்லா இருக்கு, சூப்பராக சாப்பிட்டா. காமெடியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? காமெடி கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஃபைட்டு பிடிக்கும். ஃபைட் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, படம் நல்லா இருக்கு. கதை உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு? புரியுற மாதிரி இருக்கா சாங்? புரியுது, தமிழ் தான் நல்லா தான் இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. இப்போ வர படங்கள்ல சாங் பார்க்கலாம், எல்லா படத்துக்கும் இப்போ நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. பேசுங்க மேடம். படம் நல்லா இருக்குது சார், தங்கக்கோட்டை பார்க்கலாம். அதே மாதிரி அந்த மலை லொக்கேஷன்லாம் எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தது. எல்லாரோட நடிப்பும் நல்லா இருந்தது. இது எப்படி சொல்கிறது, காமெடி நல்லா இருக்குது. காமெடி எல்லாருமே கூட்டத்தோடு பார்க்குற படம் தான். வேறு பாட்டுலாம் எந்த மாதிரி இருக்கு? பாட்டுலாம் மியூசிக் நல்லா இருக்குது, பொறுமையாக கேட்குற அளவுக்கு இருக்குது பாட்டு தான். டான்ஸ் ஒன்றும் அவ்வளோவா ரொம்ப வேகமாக ஸ்பீடாலாம் இல்லை, பரவாயில்ல, எல்லாருமே நல்லா இருக்கும். காமெடியெலாம் பிடிச்சிங்களா? காமெடி கண்டிப்பாக காமெடி பார்க்கலாம், காமெடி கேட்க பார்க்கலாம். காமெடி லொக்கேஷன் அவங்களோட நடிப்பு மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு ஆபாசமான படம் தான், ஃபேமிலி படம் தான். வெட்டு குத்து ரத்தம்லாம் கிடையாது, அதெல்லாம் எது விட்டு ஃபேமிலியோட பயம் இல்லாமல் பார்க்கலாம். பயம் இல்லாத பார்க்கலாம், பதட்டம் பயம். மேடம் படம் பார்த்தீங்க, அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். படம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நல்ல ப்ரொடியூசர்ஸு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நடிச்சுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கதாபாத்திரம் எல்லாமே அவங்கவுங்க நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது, கேமராமேன் நல்லா ஒரு ஓகே தான், நல்லா நல்லபடியாக பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இதுக்கு முன்னாடியே இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோயின் செகண்ட் ஹீரோயின் தெரியல, என்னோட ஃப்ரெண்டு ஹேமா நடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹீரோயின் சாரி, அவங்களுக்கு கொடுக்குற கேரக்டர் அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் பெட்டர்மெண்ட்டாக பண்ணியிருக்கணும். இந்த படங்கள் முன்னாடி இன்னும் ரிலீஸ் ஆகியிருந்தால் அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஃபியூச்சர் லைஃப் கிடைச்சிருக்கும். ஸோ எனவே ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி நிறைய லோ பட்ஜெட் படங்கள் வந்து கண்டிப்பாக தேட்டருக்கு வரணும், டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணணும், ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணணும். இதுதான் என்னோட ஃப்ரெண்டு ஹேமா. ஸோ வந்து இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் அவங்க ஹீரோனியாக பண்ணியிருக்கிறாங்க, இப்போ கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல். மேடம் இப்போ ஆடியன்ஸோட படம் பார்த்துருக்கீங்க, அவருடைய ஃபீலிங்கை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி தங்கக்கோட்டை ஆகஸ்ட் 8 ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேரோட கமெண்ட் என்னவாக இருந்ததுன்னா, சின்ன படமாக இருந்தாலும் அப்பயே ரிலீஸ் ஆகிருந்தால் எல்லாருக்கும் ரீச் இருந்திருக்கும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கமெண்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி தங்கக்கோட்டை ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் எல்லாருமே தேட்டரில் வந்து மூவி பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ.